பைத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். ஆனால் நம்ம செய்ய வேண்டியது முக்கியமாக என்னென்னா, பைத்தம்பருப்பை அலம்பி தான் யூஸ் பண்ணணும். எந்த பொருளையும் நீங்கள் அலம்பிடுங்க. அதில் உள்ள தூசு கிருமிகள் எல்லாம் இருக்கும். நல்லா பைத்தம்பருப்பை நல்லா அலம்பின்னும்பாங்க, சில பக்கம் கழுவின்னும்பாங்க, சில இடத்துல க்ளீன் பண்ணணும். இப்படி நல்லா 2 முறை பைத்தம்பருப்பு பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குது பார்த்தீங்களா. பைத்தம்பருப்பு மேலே அரிசி மாதிரியே அது மேலேயும் கை நீர் ஹெல்ப் இல்லாதனால கொஞ்சம் இது பைத்தம்பருப்பை நல்லா இப்போ பைத்தம்பருப்பு 3 அலசு அலசிட்டோம். தக்காளி எப்படி வதங்கி வந்துச்சு, நல்லா துவண்டு வந்துடும். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கினோம்னா அப்படியே துவண்டு வந்துடும். துவண்டு வந்த உடனே பச்சை மிளகாயை போடுறோம். பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிடும். அப்புறம் இன்னொரு டிப்ஸு உங்களுக்கு இதோட இடையில, நல்லா இட்லி ஊற்றும் பொழுது, இட்லி நம்ம அது வேக வைக்கிறோம் இல்லையா, அப்போ இட்லி ஊற்றி வச்சுருக்கோம். ஃப்ரிட்ஜில் இருந்தால் மாவு ஜில்லிப்பு மாறணும். அதே மாதிரி இட்லி தட்டில் ஊற்றி வச்சுடுங்க வெளியிலேயே. அந்த ஜில்லிப்பு மாறிடும் சீக்கிரமாக, அந்த கூலிங் மாறிடும். அந்த மாதிரியே இதை வந்து 5 நிமிஷம் ஆகுது ஊற்றி வச்சிட்டோம்னா 5 நிமிஷம் ஆகும். இந்த தண்ணி வந்து நல்லா ஆவி வரணும், கொதிக்கணும். கொதித்த உடனே இட்லி வச்சிங்கன்னா இட்லி பூ போல் இருக்கும். இது கொதிக்காமல் தண்ணி இந்த பாருங்கள் ஆவி வருதா, தண்ணி கொதிக்குது. கொதிக்காமல் நீங்கள் வச்சிங்கன்னா இட்லி வந்து அழுத்தமாக இருக்கிறதுக்கு சான்ஸ் உண்டு. அரைக்கிறதும் நல்லா அரைக்கணும், இருந்தாலும் இது மாதிரி வச்சோம்னா நல்ல மாவு கூட கெட்டு போகும். இது போல் வச்சோம்னா நல்லாயிருக்கும். இது வெந்துச்சு, பச்சை மிளகாய் போட்டேன், வெந்துச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை போடணும்.